நான் ஒரு வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போனேன், ஒரு வண்டியை கிராஸ் அடித்தேன். ஆப்போசிட்டு காரும் கிராஸ் அடித்தது. திடீர்னு கேப் இல்லை, சரி அடிச்சிருவோன்ட்டு ஸ்கிரிப்ட் அடிச்சிடலான்னு ஸ்கிரிப்ட் அடித்தேன். அண்ணன் எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பாரு, இப்போ கொஞ்சம் சீரியஸாக மூஞ்சி வச்சுன்னு பேசுறாரு, ஏன்னு தான் தெரியல. சீரியஸாக இல்லை, ஸ்பைனல் கார்டு வந்து இன்ஜுரி ஆகி நிறைய பேர் பராமரிக்க ஆள் இல்லாமல் நிறைய பேர் பெட் ஸ்டோரில் இறந்துருக்காங்க. சொல்லுங்க, அதனால முடியாதுமா, நீ ஓரமா நில்லு அப்படின்னு சொன்னேன். பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு, அப்படிலாம் பார்க்க கூடாது. அவ்வளவுதான்க்கா, இதுதான்க்கா நான் இப்ப எப்படி கேட்கறது, எனக்கு சரியா கேட்க தெரியல. ஸோ இது நான் எப்படி கிடையாது. நான் என்னோட மென்னு பொறுத்தல நீங்க நடந்து போய் எடுக்கிற இடத்துக்கு நான் வீல் சேர்ல போய் ரீச் ஆகும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், எனக்கு அதுதான் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த ஊனத்தன்மையை ஏத்துக்கணும். நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அதை நம்ம புதுசா ஏத்துக்கிட்டா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். நம்ம ஏத்து உன் பேர் என்னண்ணா? துரை சிங் என் பேரு. உனக்கு எப்படி நிறைய இது ப்ராப்ளம் வந்துச்சு? உங்களுக்கு அடிபட்டுச்சா இல்லை ஆக்சிடென்ட்? உனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? நான் பைக்ல போயிட்டு இருந்தேன். நீங்க எடுத்துட்டு போயிடுச்சிங்களா இல்லை உங்களை யாராவது எடுத்தாங்களா? நானும் அப்போ ஒரு வண்டி கிராஸ் பண்ணேன், அவங்க காருக்கும் ஒரு வண்டியை கிராஸ் பண்ணாங்க. எப்போ ஆச்சு? 2021 மார்ச் மாதம். நிறைய பேர் 2021 இதோட நீங்க 3வது ஆள் சொல்றது. 2021 மார்ச் மாதம் 8ஆம் தேதி. என்ன ரேஷ் டிரைவிங்கா இல்லை நார்மலாக போகும்போது இடிச்சிட்டிங்களா? ரேஷ் டிரைவிங் தான். எப்படி சரக்கஸ்தா? இல்லை, மார்னிங் நார்மலாக தான். எங்கள் பெருமை வீட்டிலேருந்து சுற்றிட்டு போகிறதுக்கு நான் ஒரு வண்டியை கொஞ்சம் ஸ்பீடாக போனேன், ஒரு வண்டியை கிராஸ் அடித்தேன். ஆப்போசிட்டு காரும் கிராஸ் அடித்தது. திடீர்னு கேப் இல்லை, சரி அடிச்சிருவோன்ட்டு ஸ்கிரிப்ட் அடிச்சிடலான்னு ஸ்கிரிப்ட் அடித்தேன். போயிட்டு பார்த்து ரேஸ் போடலாம் ஞாபகம் வந்து நான் பேசுறதை பார்த்து என்ன அண்ணன் செம்ம ஜாலியான ஆளு, அதனால காமெடியாக பேசுறேன்னா இது பண்ணிக்காதீங்க. அண்ணன் எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பாரு, இப்போ கொஞ்சம் சீரியஸாக மூஞ்சி வச்சுன்னு பேசுறாரு, ஏன்னு தான் தெரியல. சீரியஸாக இல்லை, ஏதோ ஸ்டார்ட்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க அப்பப்பா. ஸ்பைனல் கார்டு வந்து இன்ஜுரி ஆகி நிறைய பேர் பராமரிக்க ஆள் இல்லாமல் நிறைய பேர் பெட் ஸ்டோரில் இறந்துருக்காங்க. ஹோமுங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை ஹோம் ஸ்பைனல் கார்டுக்கு தனியாக ஹோம் இல்லை. இப்போ ஹோம்னு ஒரு ஆர்மி இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஹோம் இருக்குன்னா சரி நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன தைரியம் அவங்களுக்கு வரும். அதனால நான் யோசித்து வச்சிருக்கேன், ஒரு ஹோம் ஆரம்பிக்கலாம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்குன்னு. அதுக்கு யாரா ஸ்பான்சர் இருக்காங்களா இல்லை நீங்களே? ஸ்பான்சர் இல்லை, அதுக்கான தேடுதல் நான் தேடிட்டு இருக்கேன். நீங்களே சம்பாதிச்சு இது பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுக்கான மணி இன்கம் பண்ணிட்டு இருக்கோம். இங்க என்ன, இங்க எதுக்கு வந்தீங்க? இங்க என்ன எதுல கலந்துக்கிங்க? டிடி டேபிள் டென்னிஸ் விளாட்லான்ட்டு வந்தேன் இந்த ஈவெண்ட்ல. ஆக்சுவலாக விளாண்டுட்டு தான் இருந்தேன். 1 இயரா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுன்னு ஆரம்பிக்கல. என்ன பிஸ்னஸ்னா? ஹோட்டல் வச்சிருக்கேன், கஃபே சென்டர் வச்சிருக்கோம். ஓகே, எங்க? தூத்துக்குடியில் வச்சிருக்கோம். உங்க ஊர் எந்த ஊர்? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? எந்த ஊர்? தூத்துக்குடியில் தான் இருக்கிறேன். தூத்துக்குடியில் எங்க? தூத்துக்குடியில் எங்க? தூத்துக்குடியில் ரூரல் தான், பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர். அப்போ தூத்துக்குடியில் வந்து அண்ணங்களில் வந்து டிக்கெட் குடிச்சிக்கலாம் ஓசியில். ஆமாம், ஓசியில். ஓசி ஈஸின்னு அதுதான். நீங்க வரும்போது பார்த்தா ஜாலியாவே சுத்திட்டு இருந்தீங்களே, சரி அண்ணன் என்ன கதைன்னு பார்த்தா நீங்க திடீர்னு பார்த்தா மோட்டிவேஷனா பேசுங்க, என்ன என்னைய போய் இப்படி நான் என்னென்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. பிளான் இருக்குது எனக்கு என்னன்னா, நீங்க அங்க பேசும்போது சொன்னீங்க சரியான ரெகக்னேஷன் கரெக்டா கிடைக்கல, அதே மாதிரி டிராவல் பண்றதுலாம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. சரியா புரியல, நீங்க அங்க பேசிட்டு இருக்கோம் கவனிக்கல. டிராவலிங்னா இப்போ லாங் டிராவல், இப்போ லோக்கல் டிராவல் வந்துட்டு லோ லெவல் பஸ் விட்டாங்க. அப்போ மோஸ்ட்லி வீல் சேர் போகிற மாதிரி பார்த்து சொல்லுங்க. மோஸ்ட்லி வீல் சேர் போகிற மாதிரி ஆக்சஸ் இருக்குனால லோக்கல் ட்ராவலிங் ஓகே இப்போ பெட்டராக இருக்குது. பட் லாங் ட்ராவலுக்கு வந்து அந்த அவைலபிள் இல்லை, லோ லெவல் கிடையாது. யாராவது டிபெண்ட் பண்ணி கொண்டு போய் தூக்கி வச்சா தான் நாங்கள் லாங் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது ஒரு டிஃபிகல்ட்டாக நான் சேலஞ்சாக எடுத்துக்கிறேன். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் எங்களுக்கு கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் எல்லோரும் கூச்சப்படுறாங்கன்னா, நம்ம போனால் யார் தூக்கி வைப்பா அந்த டிபெண்டிங்லேயே இருக்காங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ரேம்ப் கிடையாது, யாராவது டிபெண்ட் பண்ணி தான் போகணும். வீல் சேரில் போனோம்னா யாரா தூக்கி வைப்பா, யாராட்டும் 2 பேர் வேணும் வீல் சேர் தூக்குறதுக்கு அப்படி மோஸ்ட்லி. அப்போ அதுக்கான இப்போ இந்த 2 இடத்துலையும் மட்டும் தான் நான் ட்ராவல் பண்ணதுல டிஃபிகல்ட்டாக இப்போ பிளான் பண்ணுறேன். நாங்கள் அதுக்கான ரேம்க்கான முயற்சிகள் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் எதனா ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் கவர்மெண்ட்டில்? கவர்மெண்ட்டில் அமைப்பில் பண்ணியிருக்கிறாங்க, ஷிபாங்கிற அமைப்பில் ஸ்பைனல் கார்டு அசோசியேஷனில் பண்ணியிருக்கோம். அது கூடிய விரைவில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறோம்.
சக்ஸஸ் ஆகணும். ஆனால் எல்லாருமே இல்லை இதை பார்க்குற கவர்மெண்ட் பீப்புள்ஸ் யாரா இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இதை என்னன்னு கவனிங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் பஸ் எல்லாம் வந்து இவங்க ஏறுறதுக்கு வந்துருச்சு. பட் ஆனால் லாங் டிராவல் பண்ணுறது இவங்க ட்ரெயின் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு இப்போ வரைக்கும். ஸ்பைனல் கார்டு பொறுத்தவரை ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் மட்டும் நாங்கள் ஸ்லிப் ஆனது தான் எங்களுக்கு. ஏன்னா ஸ்பைனல் கார்டு பொறுத்தவரை ஹிப் பேலன்ஸ் இருக்காது. ஒரு மணி நேரம் உட்கார முடியாது. 1 மணி நேரம் உட்காந்தா பெட் சோர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்லிப்பிங் பொசிஷனில் தான் வர முடியும். அப்படின்னு பெட்டர்னு பார்த்தா நமக்கு ட்ரெயின் தான் பெட்ரு. ட்ரெயின்ல ஏற முடியுதா உங்களால ஈஸியா? ட்ரெயின்ல ஏறக்கூடிய கம்ஃபர்டபுள் இல்லை. யாராவது டிபெண்ட் பண்ணி தான் போகணும். ஆக்சுவலாக போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல யாராவது இருக்காங்களா பார்த்து அவங்கள கேட்டுட்டு தூக்கி வைக்க சொன்னா அவங்க ஓகேன்னா தூக்கி வைப்பாங்க. நான் அப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆனால் எதையும் தைரியமான இருக்கிறனால நான் வெளியே வந்து சரி யாராவது ஏற்றி விட்டுருவாங்க மன தைரியத்தில் வந்துடுறேன். பட் நிறைய பேர் இதுக்கு பயந்துட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. என்னை பார்த்து இதுக்கு பயந்துட்டே நிறைய பேர் வந்துட்டு வெளியே வர்றதுக்கு பயப்படுறாங்க. வாங்க வாங்க எல்லாம் வாங்க அப்படியே வாங்க. அதனால அந்த வசதி பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எல்லாரும் வெளியே வந்து அக்சஸபிளா இருக்குன்னா எல்லாரும் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க அப்படியே வாங்க. அவங்க அண்ணன் சொல்றது நீங்க அப்படியே உங்களுக்கு அவர் சொல்றது கரெக்டா இல்லைன்னா இன்னும் அவர் சொல்றதுலாம் இதுவா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் அப்படியே சொன்னேன். இல்ல டிராவல் பண்ணும்போது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா கரெக்டா இப்ப ப்ராப்பரா வந்து டிராவல் பண்ண முடியல நிறைய இடத்துல. ஸோ எனக்கு ஏறவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருன்னா ஹெல்ப் பண்ணதான் என்னால போகவே முடியுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி ஓரளவுக்கு பரவாயில்லையா? இல்லைன்னா உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றாங்களா? இல்லை கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி வண்டி ரெடி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதா உங்களுக்கு? எல்லா நேரமும் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு ஆள் வச்சு ஹெல்ப் பண்ண முடியாது. ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு வண்டி இருந்தா கரெக்டா நம்மளுக்கு ஹெல்ப்பா இருக்கிற மாதிரி ஒரு வண்டி இருந்தா. இந்த நியூ மோஷன்ல இந்த வீலை மட்டும் கழட்டிட்டு அந்த கரெக்டா இப்படி மடிச்சு இப்படி பண்ணா நம்மளே பண்ணிக்கலாம். ஏத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். மற்றபடி எல்லாத்தையும் இந்த கழட்டி அங்க கழட்டி எல்லாத்தையும் கழட்டி தனித்தனியா. ஓ இப்போ பஸ்ஸுக்குள்ள ஏறணும்னா அதெல்லாம் கழட்டினா தான் உள்ளே இது பண்ணுவாங்களா? பஸ்ஸுக்குள்ள வைக்க முடியாது. அப்புறம் மட்டும்தான் இல்ல டிராவல் நம்ம சொந்தமா ஓன் காசுல தான் டிராவல் பண்ணணும். அப்போ வந்து டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு வந்து இன்னும் இதுவா ப்ராப்பரா ரெடி பண்ணல. இல்ல ஆனா சென்னையில வந்து இப்போ ஓரளவுக்கு அந்த இந்த வேன் லோ லெவல் பாத்தீங்களா அதெல்லாம் வச்சிருக்காங்க. நாங்க என்னன்னா ட்ரெயின்ல இந்த இது வந்து ரேம்ப் மாதிரி வச்சிருக்காங்கல்ல பஸ்ல வச்சல அதே மாதிரி நம்ம போட்டாங்க நம்மளே ஏறிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓ ஆனா இப்போ ட்ரெயின்லயும் இல்ல. சோ ஓகே. இவங்க யாருக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல. நம்மளே ஏறிக்கலாம் நம்மளே இறங்கிக்கலாம். அப்படி இது ஆனா அப்படி இல்ல இப்போதைக்கு இல்ல. சோ அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ ஓகே பார்ப்போம். ஏதோ அண்ணன் இவங்க கூட நிறைய இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பார்த்து நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்து வேற யாருன்னா வந்து அதுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கவங்க யாருன்னா வந்து அதுக்கு எதனா எடுத்து ஆக்ஷன் எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஏதோ இவரு தான் அண்ணன் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நான் ஒரு ஜாலியாக பேசுறத பார்த்தா என்ன அப்படின்னு நினச்சிருந்தா அண்ணன் என்னன்னா சொல்றாரு நான் தனியாக இது பண்ண போறேன். என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாம் முன்னால எனக்கு ஒரே ஒரு கேள்வி தாங்க. நான் கேட்கறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலி கேட்க தெரியல. ஆனா நான் வந்து அக்கா அண்ணன் நினைக்கிறதுனால நான் கேட்கறேன். இப்போ வந்து சிலர் வந்து எங்களை இப்படி பார்த்தா எங்களுக்கு பிடிக்கல, இல்லைன்னா எங்ககிட்ட இப்படி பேசினா பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல? சொல்லுங்க. உன்னால முடியாதுமா நீ ஓரமா நில்லு அப்படின்னு சொன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுதான். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு எப்படி குறைகளை சொன்னா எங்களுக்கு பிடிக்கும். அதுதாங்க ஆக்சுவலி நான் எப்படின்னா வந்து இப்போ உங்ககிட்ட பேசுறேன்னா நான் எதையுமே என் மைண்ட்லயே எடுத்துக்க மாட்டேன். இப்போ எப்படின்னா நீங்க நார்மலா எனக்கு ஒரு அக்கா அண்ணன் எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி தான் பேசுவேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குன்ற பத்தில நான் யோசிக்கவே மாட்டேன். நான் எனக்கு என்னன்னா சம்டைம்ஸ் நான் அதுவே பேசி ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் தரல அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்களோன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் கேட்கறேன் அந்த மாதிரி பேசுறது தப்பு இல்லையா? இல்லைன்னா நான் வந்து பிளைனா நீங்க எல்லாரும் மாதிரியும் நீங்களும் அப்படிதான் சாதாரணமா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசலாமா? இல்லைன்னா வந்து நீங்க அதை பண்றீங்க இப்போ நான் வந்து உங்க ஒரு கன்சர்னோட தான் உங்களை பார்க்கணுன்ற மாதிரி இருக்கு. பார்க்க கூடாது. அவ்வளவுதான்க்கா. இதுதான்க்கா நான் இப்ப எப்படி கேட்கறது எனக்கு சரியா கேட்க தெரியல. ஸோ இது நான் எப்படி கேட்கறதுன்னு நினைச்சு தான் கேட்டேன். அப்போ வந்து நான் நார்மலா இப்ப நான் அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி தான் எல்லாருக்கிட்டும் பேசுவேன். இப்ப இவர்கிட்ட நாங்களாம் ஜாலியா பேசிட்டு இருந்தேன் எல்லாரும். அதாவது உடனே ஒரு வந்தோடனே சீரியஸா பேசுறேன். அதாவது பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு இவரு. அது சொன்னா அவ்வளவு சீரியஸா எல்லாம் பேச தேவையில்லனா நீ நார்மலாவே பேசுனா அப்படின்னு நானு. நீ தாம்பரம் தானா? முடிச்சூரு. நீங்கக்கா? பெரிய ஆளா இருக்கும். ஈரோடா? எனக்கு சில நண்பர்கள் ஈரோடுல இருக்காங்க. சரி ஓகே அக்காவும் சேர்த்துக்க வேண்டியதா. ஈரோடு பக்கம் போறதா இருந்தா வர வேண்டியதான். 3 பேருக்கிட்டே நான் ஒரே கேள்வியா கேட்கறேன். நீங்க சொல்ற நீங்க யாருக்கிட்டனா சொல்லணும் இல்லைன்னா இதை கேட்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வி இருக்கா? ஜென்ரலா இப்ப இவங்க ஒருத்தங்கன்னு நான் சொல்லல. ஜென்ரலா சிலர்கிட்ட நான் அந்த கேள்வி கேட்கணும் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லைன்னா இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேள்வியோ இல்ல பதிலோ எதாவது இருக்கா அவங்க கிட்ட? இருக்குமா? இப்ப பொதுவா பஸ் எல்லாம் வந்து எங்களுக்குன்னு ஒரு இது போட்டிருப்பாங்க மாற்றுத்திறனாளி இருக்கை.
அதை பாக்குறவங்களுக்கு தெரியும் ஒரு மாற்றுத்திறனாளி ஏறுறாங்கன்னு தெரியும். ஒன்னும் அந்த சீட்ல யாரும் உட்காராம இருந்திருக்கலாம், இல்ல உட்காராம வெறும் சீட்டா இருந்தா நாங்க வந்து உட்காந்துக்குவோம், இல்ல நாங்க வரத்தை பார்த்தாச்சு இறந்து விடுவோம். எப்பவுமே பஸ்ல அந்த சீட்ல இடமே விட மாட்டேங்காங்க. நாங்க அடுத்தது எத்தனை ஸ்டாப் போய் இறங்கினாலும் நின்றுனே தான் போவேன் நான். அது எனக்கு முடியாம ஒரு காலில் நிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல நான் இந்த மாதிரி இதுதான் கேட்டேன். இதுதான் வந்து பொதுவாவே மக்களுக்கு சொல்றது என்னன்னா, கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் ஒதுங்கி எங்களுக்கு இந்த விஷயத்துல மட்டும் சரி ஏங்க நிக்க கஷ்டப்படும் போது கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. இல்ல அது ஆக்சுவலா கவர்மெண்ட் நமக்குன்னு அலாட் பண்ண சீட்டு. ஆனா அது ஆக்சுவலா கண்டக்டர் பார்த்து என்னக்கா சொல்றீங்க? நாங்கெல்லாம் பஸ்ல ஏறினா லேடி சீட் பக்கம் போனா அடிச்சு விரட்டுறாங்க, தம்பி எந்திரி அப்படின்றாங்க. உங்களுக்கு தர மாட்டாங்க. எங்களுக்கு போட்டுக்கிற சீட்டே எங்களுக்கு விட மாட்டேங்கிறாங்க தான் சொல்லுவாங்க. அது கண்டக்டர் அப்ரோச் பண்ணணும். ஆனா எங்களுக்குன்னு போட்டீங்க, எதுக்கு அந்த போர்டை முத எடுங்கன்னு சண்டை வாங்கிக்கிறேன். நிறைய பஸ்ல ஏறின உடனே நான் சண்டை போறதுதான், இந்த போர்டு எதுக்கு வைக்கிறீங்க. அதே மாதிரி அத கொஞ்சம் ஒரு மாதிரி நினைக்கிறது. ஏன்னா பாஸ் இருக்காங்க, யாரு பாஸ் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல, அதான் பாஸ். அது எப்போ நாங்க இன்னும் ஓசில ஏறுற மாதிரி அந்த கண்டக்டருங்க கண்டுக்கதே கிடையாது. உட்கார் லாஸ்டா வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்டா வருவாரு. வந்துட்டு எப்படி சொல்றது, ஏதோ தானே சீட்டு கொடுக்க மாட்டாரு. அவரு காசுல இருந்து எடுத்து தராரு. சில்லறை 25 ரூபாய் கொடுக்கும், கரெக்டா சில்லறை கொடுக்கணும் அவருக்கு. அது நாள்ல ஒரு பாகம் கொடுக்கணும் காசு. ஒரு 25 ரூபாய் சில்லறை கூட என்ன இது ஃப்ரீ எடுத்துட்டு வந்து சும்மா சில்லறை இல்லாம அப்படிலாம் பேசுவாங்க. அது வந்து நல்லாவே தெரியுது எங்களுக்கு ஒரு இதுவே இல்ல, ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமாவே இல்லாத மாதிரியே இருக்கு. இல்ல ஆல்ரெடி அவங்க பாஸ் கொடுத்துறாங்க, அவங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இல்ல அவங்க டைப் பண்ணாக்கா இவங்க கரெக்ட்டா இருப்பாங்கல்ல. ஓ நீங்க அப்படி வரீங்க. ஓகே ஓகே. அவங்க எதுவும் டைப் பண்ணல, சும்மா ஒரு முறைக்கு இவங்களுக்கு தான் இதுன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அதை யாரும் ஃபாலோ பண்ணல. எனக்கு என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து சில அடிபட்டுருச்சுன்னா, இப்போ உங்களுக்கு அடிபட்டு இதாச்சா இல்ல உங்களுக்கு போலியோ அட்டாக்? உங்களுக்கா போலியோவா? சரி ஓகே. எனக்கு என்னன்னா இந்த இது நிறைய பேருக்கு என்னன்னா சிலர்லாம் வந்து அடிபட்டுருச்சுன்னா அதுக்கு எழுந்து நடக்க முடியல, இல்லை ஏதோ ஒரு டிசேபிள் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, இல்லைன்னா உடம்பு சரியில்லைன்னா அவங்க அப்படியே உள்ள உட்காந்துடுறாங்க. அவங்க வெளியில வரணும்னா என்ன, எப்படி அவங்க மைண்ட் செட்டை மாத்திக்கணும்? அவங்க எந்த மாதிரி மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டா அவங்க வந்து இந்த அவங்கள சுத்தி உள்ளவங்க வந்து அவங்களுக்கு அந்த ஒரு குறை இருக்கிற மாதிரியே காமிக்காம எதையாவது சொல்லி அவங்க தான் வெளியில கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அந்த ஊனத்தன்மையை ஏத்துக்கணும். நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அதை நம்ம புதுசா ஏத்துக்கிட்டா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். நம்ம ஏத்துக்காத பட்சத்துல வெளியே வரவே முடியாது. இப்ப நான் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிட்டு ஏத்துக்கலன்னா வெளியே வர முடியாது. நமக்கு இதான் கடவுள் கொடுத்துக்காரு அப்படின்னு நம்ம ஏத்துக்கிட்டு இதுல என்ன பண்ணலாம் பெட்டரான்னு யோசித்தோம்னா வெளியே வந்துடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த மாதிரி எனக்கு கூட எப்படின்னா, எங்க ஊர்ல இருக்கும்போது நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன்ற ஒரு மைண்ட் செட்ல நான் வெளியிலே வராம ஒரு மாதிரியே அப்படியே இருந்தேன். ஒரு கட்டத்துல நான் 10th ஃபெயில் ஆயிட்ட உடனே எங்க அண்ணன் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் ஹாஸ்டல்ல எங்க பெரியம்மா வீட்டுல போய் இருந்து ஹாஸ்டல்ல போய் தங்கும் போதுதான் என்னை விட முடியாதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம மட்டும்தான் கிடையாது, நான் எல்லாமே நம்மள மாதிரிதான்ற மாதிரி நானே இது பண்ணின்னு அதுக்கப்புறம் தான் வெளியில எல்லாருக்கிட்டையுமே பேசவே ஆரம்பிச்சேன். எப்பனா எனக்கு 22 வயசுல தான் நான் வெளியிலே வந்தேன். எனக்கு 22 வயசுல தான் அந்த நான் ஒரு மாற்றுத்திறனாளின்ற ஒரு இதுவே இல்லாம 52 பேர் அந்த ஹாஸ்டல்ல என்ன மாதிரியே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்பதான் பார்த்தேன், அப்ப இது ஒரு குறையே இல்லை, எல்லாரும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி நான் ஃப்ரீயா ஆனேன். அந்த மாதிரி ஏதாவது அந்த அவங்க வந்து நார்மல் பர்சனே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து அது குறையாது. இங்க வந்து நாங்க டிசபிலிட்டி ஏதாவது கேம்ப் நடக்குச்சு அவங்க போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்காண்டி பெட்டரா நம்ம இருக்கோம்னு அவங்க. ஸோ இந்த கேம்ப் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம எப்படி அவங்களுக்கு இல்ல இந்த கேம்ப் இங்க எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்றது எப்படி அவங்களால தெரிஞ்சு முடியும்? இப்போ இன்கேஸ் யாரோ இது இந்த எதுவுமே தெரியாதவங்க ஒருத்தங்க இருக்காங்க, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா நீங்க உங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க, இல்லைன்னா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? மாற்றுத்திறனாளி குழுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, ஒவ்வொரு ஊர்லயும் மாற்றுத்திறனாளி இருக்கும், எல்லாத்துலயும் பண்ணி விட்டுருவாங்க. அந்த குழுல வந்து சொல்லி வைக்கணும், அவங்க தான் சொல்லணும். உங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் இது பண்ணி இருக்காங்கல்ல, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு சங்கம் இருக்குது, ஒரு செக்ரட்டரி இருக்காங்க. எல்லாம் இது ஒரு குரூப்ல ஷேர் பண்ணா எல்லாம் தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியல. சோ நான் இல்ல ஸ்பைனல் கார்டுக்குன்னு தனியா ஒரு அசோசியேஷன் இருக்கு, போலியோக்கு அவங்களுக்கு ஒரு கேட்டகரியில ஒரு அசோசியேஷன் இருக்கு, ஷார்ட்டா இருக்கவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு அசோசியேஷன் இருக்கு. அது மூலியமா இவங்க இந்த மாதிரி கேம்பை கேதர் பண்ணுவாங்க. இவங்க நாங்கள் ஆல்ரெடி இவங்க ஐஐடில வந்ததுனால இவங்க இண்டிவிஜுவலாகவே மெசேஜ் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது கேம்ப் வச்சாங்கன்னா இண்டிவிஜுவலாகவே இவங்க எங்கெங்கே கேம்ப் வைக்கிறாங்க, எங்கெங்கே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடத்துகிறாங்கன்னு இவங்களாவே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்பரில்.
நம்ம இங்கே வந்ததுனால அது இல்லாத நம்ம கான்டாக்ட் பண்ணோம்னா நமக்கு அசோசியேஷன் மூலிமா நமக்கு குணா தெரிய சார் வரும். அவங்க மூலம். அது இல்லைன்னா நமக்கு நோட்டீஸ் விடுவாங்க. இப்போ பப்ளிக் இப்போ கவர்மெண்ட்டே ஏதாட்டும் ஈவெண்ட் நடத்துன்னா நோட்டீஸ் விடுவாங்க. ஆல்ரெடி சிஎம் டிராஃபிக் நடக்குதுன்னா அவங்க நோட்டீஸ் விடுவாங்க. எங்க பார்க்கணும் இதெல்லாம்? அதுதான் சொல்கிறேன். அந்த ஆர்கனைசேஷன் அந்த நம்ம ஏரியால இருக்க அந்த குரூப்ல இருந்து அனுப்புவாங்க இதெல்லாம். அவங்க ஒவ்வொரு இதுக்கும் தலைவர் இருப்பாங்க, அவங்க அனுப்புவாங்க. ம். இல்லை யார்கிட்டும் நம்ம கோச் ஏதாட்டும் இருந்தால் Friends அவங்களும் மூலமா தெரியும். பரவுறது. இப்போ டிசபிலிட்டிக்குன்னு ஒரு கோச் இந்த இது பண்ணிட்டு இருக்காங்களே, எல்லா அத்லெட்டிக்ஸ்க்கும் கோச் இருக்காங்க, இதுக்குன்னு கோச் இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம ட்ரைனிங்ல இருந்தோம்னா அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி நாங்களாம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமாக தான் தெரிஞ்சுட்டு வர்றோம். இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குலாம் நாங்கள் கோச்சிட்டுலாம் இல்லை. ஒவ்வொரு ஈவெண்ட் எங்கே நடக்குன்னு யாராட்டும் ஒருத்தர் சொல்லுவாங்க. வில்லிங்காக இருந்தால் நம்ம லிங்க் வரும், லிங்கில் நம்ம அப்ளை பண்ணி போய் ஈவெண்ட் கலந்துக்கிறது தான். அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே எப்படி வந்தோம்னா இவங்க லிங்க் அனுப்புகிறாங்க. நான் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கும் நீங்கள் வரதா பார்ட்டிசிபேட் பண்ணுறதா லிங்கை ஃபில் பண்ணுங்கன்னு அவங்க அனுப்புவாங்க. நம்ம அதை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வரோம். அப்படிதான் அந்த குரூப்ல இருந்து அந்த லிங்க் வந்து அந்த லிங்க் எதனா நேம் எதனா மென்ஷன் பண்ணிருக்காங்க? இல்லை, அதுக்குன்னு தனி இவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த எந்த குரூப் இது உங்களுக்கு? இந்த மெசேஜ் குரூப் இது இங்க இருந்து ஐஐடில இருந்தா இவரு குணா இல்ல அந்த அந்த அதுக்கு ஏதாவது குணாவா பேரு? ஒரு எப்படின்னா சரி ஓகே தீரன் சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சிருக்காரு மாற்றுத்திறனாளி. வீல் சேர் பேஸ்கெட்ல அதுல இருக்கிறாரு. அந்த அது மூலமா வந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருக்காரு. அவரு அவார்ட்லாம் வாங்கி இருக்கிறாரு கவர்மெண்ட்ல. குணா ஹைட்டா ஒருத்தர் வருவாரு. அவர் இப்போ தனித்தனியா இப்போ டிடிக்குன்னு தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு டிடிக்கு யார் என்ன என்ன ஈவெண்ட் நடக்குது, எத்தனை மணிக்கு போகுது, அதெல்லாம் அவங்க அந்த டீட்டெயில் போட்டிருக்காங்க. சைக்கிள் வீல் சேர் ரேசிங்க்கு அது தனியாக குரூப் வச்சிருக்காங்க. அதில் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ கூட இன்னும் மார்ச் கோயம்புத்தூர்ல நடக்குது 27, 28, 29. இதே மாதிரி அவேர்னஸ் கேம்ப் மாதிரி. ஓகே ஓகே அவேர்னஸ் கேம்ப்னா தெரியாத பசங்க வந்து அதுல போய் கலந்துக்கிறது. வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்கல்ல, அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்காண்டி தான் அந்த கேம்ப். சரி ஓகே. இப்போ இங்க ஒரு 100 பேரை பார்க்கச்சுல அவர் ஹாப்பியா இருப்பாரு. இல்ல இல்ல நான் ஏன்டா அதுதான் இப்ப சொல்றேன். இங்க வரும்போது இன்னும் கொஞ்சம் அங்க நான் இப்போ நான் தூத்துக்குள்ள இருக்கேன்னா இப்படி ஒட்டுக்கு ஒரு 100 வரையும் ஒரு இடத்துல பார்க்க முடியும். நான் அதுதான் இப்ப நான் இததான் கேட்கணும்னு நினைச்சேன். எப்படின்னா வந்து நீங்க அங்கங்க தனித்தனியா இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா நம்மளே ஒரு மாதிரி இருக்கு. சோ இந்த இடத்துல கூட்டமா வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஃப்ரெஷிங்கா சந்தோஷமா. ஏன்னா இந்த நம்மள மாதிரி பீப்புள் மட்டும் தான் பார்ப்போம். அதே மாதிரி இங்க வந்து யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கறாங்க. உங்களுக்கு இன்னும் எல்லாமே ஒரே கேட்டகரியில வளர்ந்தவங்க தான். இப்போ நான் நார்மலா பசங்க போய் பேசுறது எனக்கு கொச்சமா இருக்கும். இவங்க எல்லாமே ஒரே நம்ம பசங்க நம்ம ஈஸியா சோசியலா பேச ஆரம்பிச்சிடும். இப்போ நார்மல் பசங்க போய் பேசினா எது நினைப்பாங்களோ நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த ஃபீலிங் இங்க கிடையாது. இல்ல நான் நீங்க வெளியவும் பெருசா கிடையாது. இப்ப என்னன்னா வந்து நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோமோ எனக்கு தோண ஆரம்பிக்குது. ஆனா நீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்களும் கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்தா இன்னும் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி அவேர்னஸ் ஆகி வெளியே வந்துட்டோம். இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கல்ல. இன்கேஸ் நீங்க வெளில போய் நீங்களே கொஞ்சம் பேச ட்ரை பண்ணீங்கன்னா மேபி உங்களை பார்த்து எல்லாருமே அந்த மாதிரி கொஞ்சம் வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பெருசா இந்த பாகுபாடு இல்லாம போயிடும். கொஞ்சம் கம்மியா ஒண்ணு. இப்போ ஒரு 10 வருஷமா பரவாயில்ல, எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சாங்க. நான் இருந்த நேரத்துல யாரும் வெளியிலே வர மாட்டாங்க. நான் பார்த்ததே இப்போ இல்ல. கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது வெளிய வரதுக்கு. கொஞ்சம் இந்த சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டா ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இதாகுதா? ஏதாவது கவர்மெண்ட் எதாவது அலர்ட் பண்ணுவாங்களா? இல்லைன்னா அது என்ன கதை எனக்கு எதுவும் புரியல. இதுல இப்போ நேஷனல் போனாதான் ஏதாவது நேஷனல் ஸ்டேட் மேட்ச் விளையாடணும், நேஷனல்ல ஏதாட்டும் ஒரு 4 மெடல். அப்ப நீங்க சும்மா வந்து கொஞ்சம் மைண்ட் ஆமா. இதுல கத்துக்கலாம், ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இதை வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட் மேட்ச்ல ஆடி மெடல் சர்டிஃபிகேட் அடிச்சோம்னா அது நேஷனல் போனால் கேட்க. ஆனா என்னன்னா உங்களை மாதிரி ஆட்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் அவங்களுக்கு வந்து வெளில கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு மைண்ட் நீங்க தான் சொல்லணும். எல்லாரும் சாதாரண ஆள் தான், நம்ம ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா நான் வெளியில வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன். நீங்க சிம்பிளா அவங்ககிட்ட சொல்லுங்க, வெளியில போய் பேசுங்க. யாரும் ஒன்றும் நம்மளுக்கு சுற்ற போறதோ இல்ல ஒன்றும் பண்ண போறதெல்லாம் கிடையாது. நான் என்னோட மென்னு பொறுத்தல நீங்க நடந்து போய் எடுக்கிற இடத்துக்கு நான் வீல் சேர்ல போய் ரீச் ஆகும். அவ்வளவுதான். எனக்கு அதுதான் சொல்றேன். நீங்க அவ்வளவுதான் டிஃபரெண்டா நீங்க நினைச்சுக்கணும். நீங்க ரொம்ப எப்படி தெரியுமா நிறைய பேர் இதே ரொம்ப கூச்சமா அப்படியே உள்ள எடுத்து அதுவே உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணும்னு எனக்கு தோணுது. சோ நம்ம அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது. நம்ம சைட்ல என்ன சொன்னா நம்ம சைட்ல என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். அடுத்து ஆப்போசிட்ல அவங்க பண்றது பண்ணாது செகண்டரி. நம்ம என்னன்னா நம்மளே பண்ணாம அப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்க நம்ம பண்ணோம் நம்ம நினைக்க முடியாதுல்ல. கண்டிப்பா நம்மளுக்கான முயற்சி நம்ம பண்ணுவோம். எதுல இருக்கவங்க இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா யாருன்னா அந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்க. நம்ம இந்த முயற்சி கொஞ்சமா நம்ம போட்டோம்னா அந்த மாதிரி பண்ணும்போது மிச்சம் இருக்கவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணாதியா அப்படின்னு. நம்ம கொஞ்சம் இதுல இருந்து வெளில வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க இப்ப சொன்னீங்களே உங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வெளில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. தேங்க்ஸ்க்கா. நீ சொன்னது நிறைய நல்ல விஷயம் இருக்கு.
தேங்க்யூ. நான் அதை எடுத்துக்கிறேன், அந்த வீடியோல அதை முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். தேங்க்ஸ்க்கா. கட் பண்ணிக்கிட்டே வரதே இல்லை. ஸோ நான் ஒரு தடவை இது வந்து எல்லா பேத்துக்குமே இருக்கும். ஆனா எனக்கே அப்படித்தான் இருந்துச்சு. நான் அது வந்து எப்படி வெளியில வந்தேன், நான் வீட்டுக்குள்ள வந்து ஒரு வருஷமா அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்போர்ட்ஸ்னாலே தான் கொஞ்சம் வெளியே வந்து ஒரு மேட்சுக்கு போனோம். ஒரு மேட்சுக்கு போனோடனே எல்லா பேர்த்திட்டையும் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சோம். பேசினோடனே அங்கங்க அப்படியே கான்டாக்ட் கிடைச்சிச்சு. அப்போ அவங்கவுங்க கான்டாக்ட் பண்ணும்போது அங்கங்க ஈவெண்ட் நடக்கும்போது கால் பண்ணுவாங்க, இங்க வாங்க அப்படின்னு கால் பண்ணுவாங்க. அப்படியே நான் போனதுதான் கொஞ்சம் வெளியே. இல்ல நீயே வந்து இப்போ யாருக்கிட்ட சொல்லணும், ஓகே இந்த மாதிரி டிசேபிள் அடிபட்டுச்சு அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இல்லாம எப்படி வெளியில வரலாம், நீயே வெளியில வரதுக்கு ஒன்று மைண்ட் கூச்சப்படுறதுனால தான் வந்து பாதி பேர் வந்து நம்மளுக்கு ஓகே நம்ம போய் பேசினா எதனா நினைச்சிக்க போறாங்க, நம்மளும் அவங்க எதனா கம்மியா நினைக்க போறாங்கன்னு நம்ம எப்பவுமே நினைக்க கூடாது. ஸோ போய் ஃபர்ஸ்ட் பேசுங்க. இந்த மாதிரி எதனா பண்ணிடுச்சுன்னா அடி படிச்சு, இவருக்கு வந்து தம்பிக்கு அடிபடுச்சுங்க. ஆக்சுவலி நான் வந்து பார்த்ததுல நிறைய பேருக்கு வண்டி வேகமா ஓட்டிடு, நீயும் வேகமா ஓட்டி தான் விழுந்திருக்க. அப்போ நீ விட்டியா யாருன்னு வந்து விட்டாங்க? அவருக்கும் அதே மாதிரி தான் போலி இன்னொருத்தர் அவரு அவங்களுக்கு வந்து ஆஃப் கால். அதுதான் இப்ப நிறைய அதுக்கு அப்படின்னா பண்ண வண்டி வேகமா ஓட்டாதீங்க. அப்படி ஓட்டுறதா இருந்தா ரேஸ் ட்ராக்லாம் நிறைய இருக்கு, எடுத்துமே அங்க ஓட்டுங்க. உங்க சாகசம் காட்டுனா காலி ரோடோ எங்கன்னா இருக்கும், அங்க போய் ஓட்டுங்க. அவ்வளவுதான். வந்து ஓட்டுறதுனால நல்லாதான் இருக்கும். இப்ப நாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது எப்படி? இப்படி எல்லாம் என்னைய பார்த்தே கேக்குறீங்களா? நீங்க சொல். என்னோட பேரு, நான் எந்த ஊரு நான் கேட்கணும். அப்போ நீயே சொல்றியா? நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க. என் பேர் தெரிஞ்சாலும் பேர் மட்டும் சொல்லாதுண்ணா. அங்க போய் ஏறி இருந்தா இந்த நிலைமை உனக்கு வந்திருக்குமா, எதுக்கு இந்த நிலைமை, எல்லாம் உனக்கு தேவையாடான்னு அதிகமா கேட்டிருக்காங்க. இந்த நம்ம இந்த வயசுல உனக்கு தேவையாடா இதெல்லாம், இந்த வயசுலாம் உனக்கு பார்க்கணுமா, அதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க.